ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜ்ஜில் கோலா உருண்டை செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வாழைக்காய் எடுத்துக்கணும். அதை சின்னதாக கட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். பதினஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும். இன்னொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்கி விடணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு சிட்டிகை கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடணும். நம்ம சேனலில் மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டைலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. தோலை எடுத்துடணும். வறுத்ததை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. வேக வச்ச வாழைக்காவை கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். மசாலாவை வறுத்ததை அரைச்சோம்ல, அதோடு சேர்த்து இதையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா அரைச்சாச்சு. ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகணுன்னு சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கணும். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி விடணும். பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு மட்டன் கோலா உருண்டை மாதிரியே தெரியும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. வாழைக்காவை சும்மா செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைக்காயை வச்சு கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.